சிவாய நம. உணவே மருந்து. நம்ம சித்தர்கள் வழிமுறையில், சித்தர்கள் பாரம்பரிய முறையில் நம்ம உணவே மருந்து அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தத என்னோட குரு அன்னை சகுந்தலா அவங்க நிறைய பேருக்கு வாழ்க்கை பாடமாக கொடுத்து அவங்க வாழ்க்கையில் இந்த நோய்களிலிருந்து வெளிவர்றதுக்கு சித்தர்கள் கொடுத்த வழிமுறைகளை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உணவே மருந்தாக எதுக்கெல்லாம் எடுத்துக்க முடியும், நோயிலேருந்து எப்படி விடுவர்றதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆஸ்துமா பற்றி நம்ம பார்த்தோம், அதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கொலஸ்ட்ரால். நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால்னால பிரச்சனை இருக்கு. எங்க திரும்பினாலும் கொலஸ்ட்ரால், யாரை கேட்டாலும் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க, என்ன மாதிரி உணவு பழக்கம் எடுக்க சொல்றாங்க, உணவே மருந்தாக எப்படி எடுக்க சொல்றாங்க. முதல்ல உங்க உணவுல ஒரு கட்டுப்பாடு வேணும். அளவுக்கு மிஞ்சின உணவு எடுக்கவே கூடாது. முதல்ல எப்போதுமே நம்ம சாப்பிடும் போது வயிறுல அரை பகுதி 50% மட்டும்தான் உணவு இருக்கணும், 30% தண்ணி இருக்கணும், 20% எம்டியா தான் இருக்கணும். உணவையே அளவா தான் எடுக்கணும். இது முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்க உயரத்துக்கும் உங்க எடைக்கும் சரியான விகிதத்துல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. உங்க உடலும் உடல் எடையும் உங்க உயரமும் சரியான விகிதாச்சாரத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா எடையை குறிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அடுத்து உங்க உணவுல கொள்ளு ரசம், கொள்ளு தெரியும் எல்லாருக்கும், ஹார்ஸ் கிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை ரசமாக வச்சு உணவுல கொள்ளு ரசத்தை எடுத்துக்குங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெள்ளை பூண்டு, வெங்காயம், வாழைத்தண்டு, பீன்ஸ் இந்த மாதிரி உள்ள உணவுகளை அதிகபட்சமா சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கொலஸ்ட்ரால் உடல் ரீதியாக கட்டுப்பட ஆரம்பிக்கும். முதல்ல உணவு கட்டுப்பாடு, அப்புறம் அதிகபட்சமான எடை இருந்தால் அதை குறைக்கிறதுக்கான வேலை, அதுக்கப்புறம் கொள்ளு ரசம். இது மருந்தாக உங்க உடல்ல செயல்பட்டு உங்க கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் அப்படின்னு உணவே மருந்தாக சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு என்னோட குரு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால்ல கஷ்டப்படுற எல்லாரும் இந்த உணவு முறையை மாற்றி மாற்றத்தை நோக்கி பயணப்படுங்க. சிவாய நம.